வணக்கம். தமிழ் பட்டாளம் ஐஏஎஸ் அகாடமி குரூப் 2A மெயின்ஸ் தமிழில் ஒவ்வொரு தலைப்பின் கீழே 15 கொஸ்டின் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல், வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினை எச்சம், வினையாளனின் பெயர், தொழிற்பெயரை உருவாக்குதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் அந்த தலைப்பின் கீழே நம்ம ஒரு 15 கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி. ஃபர்ஸ்ட் பானா பாடல். ரெண்டாவது கொஸ்டின் போனா செல்லுதல். மூணாவது பூனா மலர். நாலாவது நானா நாக்கு. நோனா துன்பம். சோலை. கை ஓர் உறுப்பு. இறந்து போதல். சேனா சிவப்பு. சோனா மதில். தலைவன். அம்பு. பெரிய. தமிழ் மாதம். அடுத்தது வேர்ச்சொற்கள். வேர்ச்சொல்ல ஃபஸ்ட்டு வெந்ததுக்கு வேர்ச்சொல் செத்தது வேர்ச்சொல் போகிறான் வேர்ச்சொல் வேர்ச்சொல் கட்டளை சொல்லாகவே இருக்கணும். ஓடினான் வேர்ச்சொல் ஓடு. தருகின்றான் இதோட வேர்ச்சொல் செல்வான் செல். நொந்தான் படித்தான் படி. கண்டு இதோட வேர்ச்சொல் கான். கேள். பாடினாள் பாடு. வந்தவர் வா. சென்றாள் செல். தீண்டிற்று இதோட வேர்ச்சொல் தீண்டு. செய்கின்றாள் செய். அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர், வினைமுற்று, வினை எச்சம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கல் என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்று தொடரை தேர்வு செய்ய. வினைமுற்று கற்றான். வாழ் என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினைமுற்று வாழ்ந்தாள். வாழ்ந்த அப்படின்னா வாழ்தல் அப்படின்னா தொழிற்பெயர். வாழ்க்கை தொழிற்பெயர். அடுத்தது வா என்ற வேர்ச்சொல்லின் பெண்பால் எதிர்கால வினைமுற்று ஆக்குக. வாவோட வினைமுற்று வருவாள். இந்த இடத்துல பெண்பால் அதோட எதிர்காலம். இப்போ வந்தாள் அப்படின்னா இறந்த கால வினைமுற்று. வருகிறாள் அப்படின்னா நிகழ்கால வினைமுற்று. எதிர்கால வினைமுற்றுனா வருவாள். ஆடு வேர்ச்சொல்லின் வினை எச்சம் ஆடி. வினை எச்சம். ஆடுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று. ஆடுதல் தொழிற்பெயர். ஆடிய பெயரச்சம். வீழ் இதோட வினை எச்சம் வீழ்ந்து. கெடு என்னும் வேர்ச்சொல்லுக்குரிய வினை எச்சம் கெட்டு. கெடுதல் கெட்ட பெயரச்சம். கேடு அப்படின்னா முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர். அடுத்தது வேர்ச்சொல்லை வினையாளனின் பெயர் பூணுவர். வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனின் பெயர் தருக. கொன்றவன். வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வைத்தவன். வைத்தான் அப்படின்னா வினைமுற்று. வைக்க பெயரச்சம். வைத்தல் தொழிற்பெயர். வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் தந்தனன் வரும். தாழ்ந்தான் வராது. தந்தனன் தான் வினையாளனையும் பெயர். ஆள் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் ஆட்சி. சுடு என்பதை முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் சூடு.
வாழ்க என்ற சொல்லின் தொழிற்பெயர் வாழ்தல். வாழ்க, வாழிய, வாழியர் இது அனைத்தும் வியங்கோள் வினைமுற்று. உடு என்பதன் தொழிற்பெயர் உடுத்தல். பெரு வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் பெறுதல். அடுத்து கீழ்காணும் சொற்களில் அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையில் முதல்ல இருக்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறதுல தா தான் ஃபஸ்ட்டு வரும். தா, அடுத்து தா. அப்போ தவம், தாளாட்டு, தேடி, தொட்டி, தோட்டம். அடுத்தது இதில் ஃபஸ்ட்டு எழுத்த பாருங்கள், சி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ சி, சீச்சம், சூடு, செழிப்பு, சேவடி. அடுத்த கொஸ்டினில் முதல்ல இருக்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தே கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு இது மரம், அடுத்தது மா, அடுத்து மீ, அடுத்து மே, மௌ. அடுத்த கொஸ்டின் ஞாயிறு, ஞா, அடுத்தது தா வரும், அடுத்தது நா, அடுத்தது வா வரிசை வி வந்துடும். ஞாயிறு, தங்கம், நம்பிக்கை, விடுதலை. அடுத்த ஃபஸ்ட்டு இது தம்பி, தாமரை, தீக்குச்சி, தும்பி, தையல். இல்லை முதல் எழுத்த பார்த்தா கண், ஃபஸ்ட்டு கா வரிசை, அடுத்து கண், கௌதாரி, அடுத்து சா, சிவப்பு, சுடர். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தானே உயிர் எழுத்துக்கள் தான் ஃபஸ்ட்டு ஈ வந்திருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஈ வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு இறந்தார். அடுத்தது வந்து உருவகம், ஏன்னா அடுத்த உயிர் எழுத்து வரணும். இங்கே தூ வந்திருக்கு, அப்போ இது தப்பு. அப்போ இறந்தார், உருவகம், உவமை, துறந்தார். ஊ ரெண்டுமே ஒரே தான் இருக்குது. அடுத்த லெட்டர் பாருங்கள், அடுத்து ரூ இருக்குது. இது ரா வரிசை, அடுத்து வா வரிசை. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரா வரிசை தான் வரும். இப்போ உருவகம், உவமை. அடுத்தது அறியார், அறிவார், செய்யார், துஞ்சினார். ஆ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து ரெண்டாவது எழுத்து ஒன்றா இருக்குது. அப்போ மூணாவது எழுத்தை பார்த்துக்கோங்க. யா ஃபஸ்ட்டு வரும், அடுத்து தான் வா வரிசை வரும். அடுத்தது இதில் ஏளனம், உயிரெழுத்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரணும். அப்போ ஏளனம் ரெண்டு இது இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஏளனம் வந்துடணும். அடுத்தது வந்து சிலுவை, சா வரிசை வருது. அங்கே முதல்ல வந்து நா வரிசை வருது. அப்போ ஃபஸ்ட்டு சா வரிசை, சிலுவை. அடுத்து தொண்டர், நண்பர். அடுத்தது ஆணி, ஃபஸ்ட் எடுத்தோடனே உயிர் எழுத்து ஆ வரும், அடுத்து ஈ, அடுத்து கா வரிசை, அடுத்தது பா வரிசை. அதனால் ஆணி, இரும்பு, கயிறு, பனைமரம். முதல் எழுத்த பாருங்க குளிர்ச்சி, கா வரிசையில் கூ வரும். ஃபஸ்ட்டு ரெண்டு இதுலையுமே கூ வருது. அடுத்ததை பாருங்க, இங்கே தா வரிசை வருது, அங்கே வந்து பா வரிசை வருது. ஃபஸ்ட்டு தா தான் வரும், அப்போ பா வராது. அப்போ இதை எடுத்துக்கோங்க. தெப்பம், பெருமை, வெப்பம். முதல் எழுத்தை பாருங்க, உயிர் எழுத்துக்களை வந்து ஊ, ஊ, ஏ இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே வர்றது ஊ தான் வரும். அப்போ உறுதி, ஊக்கம், எழுத்தர், சொத்து. இங்கே முதல்ல பா இருக்கு, நா இருக்கு, வா வரிசை, பா வரிசை இருக்குது. இதில் வந்து நா வரிசை தான் வரும். அப்போ நடைமுறை, அடுத்தது தான் பழக்கம், வழக்கம். அடுத்தது வந்து எல்லாமே எழுத்து எல்லாமே பூ வரிசையில் இருக்குது. அப்போ ரெண்டாவது எழுத்தை பாருங்கள். ரெண்டாவது எழுத்துல ஃபஸ்ட்டு ரா, இங்கே ரா இருக்குது, தூ இருக்குது, வி, லா. இதில் எது வரும்னா தா வரிசை தான் வரும். அப்போ தூ தான் வரும். இப்போ புதுமை, புரவலர், புலவர், புவியியல். அடுத்து வரிசையில் எல்லாமே ஞா இருக்குது, தா வரிசை இருக்குது, சா வரிசை இருக்குது, பா வரிசை இருக்குது. அப்போ சா வரிசை தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வரும். அப்போ செவ்வாய், ஞாயிறு, திங்கள், புதன். அடுத்த டாபிக்கில் நம்ம ஒரு 15 கொஸ்டின் பார்க்கலாம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், பெயர்ச்சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், இதை நீங்கள் வாசி பார்த்து கரெக்டாக வந்துடும். வாய்ப்பு கிடைத்தால் வானையும் எட்டுவாள் பெண். அடுத்த கொஸ்டின் ராதா இங்கு வா. அடுத்த கொஸ்டின் வாசித்து பாருங்க, சொற்றோட கரெக்டாக வரதை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. நான் காலையில் எழுந்து குளித்து உண்டு பள்ளிக்கு சென்றேன். நாலாவது கொஸ்டின் கபிலர் பாரியை கண்டு பாடி பரிசில் பெற்றார். அஞ்சாவது நுண்ணிதின் மகிழ்தன்று ஒண்ணுதல் முகனே.
6வது கொஸ்டின் சாலைகள் தோறும் மரங்களை வளர்க்கலாம். 7 உடற்கல்வி பெற்று உடம்பை வளர்ப்போம். 8 வல்லவர் நல்லவராகவே இருக்க வேண்டும். 9 அன்பின் தோழி அவர் சென்றார். 10வது கொஸ்டின் தூய நெஞ்சினால் துன்பம் செய்யார். 11 உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ. 12வது கொஸ்டின் புலவர் குமணனை கண்டு பேசினார். அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் இது வராது. குமணனை புலவர் கண்டு பேசினார் வராது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எழுவாய் புலவர். புலவர் குமணனை கண்டுதான் பேசினார். அடுத்து 13வது கொஸ்டின் கபிலர் பாரி மகளிரை அழைத்து சென்றார். 14 குலசேகரர் இறைவனிடம் பாடலை கொடுத்தார். 15வது கொஸ்டின் மக்கள் இயற்கை வாழ்வை விட்டு செயற்கை வாழ்வை நாடினர். அடுத்து பேச்சொல்லின் வகையறிதல். சொல்லுதல் தல் விகுதி வந்தனால தொழிற்பெயர். ஞாலம் அப்படின்னா உலகம், அதோட இடத்தினால இடவாகு பெயர். நல்லன் பண்பை குறிக்கிறனால குணப்பெயர். மதுரை இடத்தை குறிக்கிறனால இடப்பெயர். பூ சினை. நீலம் இது குணப்பெயர். ஊதியம் பொருட்பெயர். உலகம் இடப்பெயர். தாமரை சினைப்பெயர். பணிவு இது பணிதல்ன்றனால தொழிற்பெயர் வரும். பள்ளி இடப்பெயர். மாலை காலப்பெயர். காலை காலப்பெயர். பாடல் பாடுதல் தொழிற்பெயர். கார்த்திகை காலப்பெயர். இலக்கண குறிப்பு வணங்கியவன் அப்படின்னா வினையாளனையும் பெயர். நாராமலர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். மீமிசை ஒரு பொருள் பன்மொழி. மீனாலும் மேலை மிசைனாலும் மேலை ஒரே பொருளை குறிக்கிற 2 சொல் வரனால ஒரு. புலமை தெரிதல் புலமையை தெரிதல் ஐ விகுதி 2ஆம் வேற்றுமை தொகை. காத்தோம்பல் காக்கிறதும் ஓம்பல்னாலும் காப்பாற்ற ஒரே பொருளை வரனால ஒரு பொருள் பன்மொழி. காத்தல் ஓம்பல் பாதுகாத்தல்ன்ற பொருள்ல வரனால ஒரு பொருள் பன்மொழி. பூங்குழல் வந்தாள் அன்மொழி தொகை. அலையி சொல்லிசை அளபடை. தடங்கண் தட உரிச்சொல் வரனா உரிச்சொல் தொடர். அண்டரும் மண்ணுலரும் அண்டர்னா மேலுலகம், மண்ணுலகம்னா கீழுலகம். முரண்பட்டு வரனால முரண் தொடை. இல்லை கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தாலும் எதுவுமே வராது. வினைச்சொல் வராது, உண்மை தொகை வராது, அடி எதுகையும் வராது, முரண் தொடை தான் வரும். உயர்க வியங்கோல் வினைமு. பெறுதல் தல் விகுதி வந்தனால தொழிற்பெயர். வந்தார் அமைச்சர் வினைமுற்று தொடர். வந்தார் அப்படின்றது ஒரு வினைமுற்று. முதல்ல எடுத்தோடனே வினைமுற்று வந்தனால இது வினைமுற்று தொடர். ஆக்கமும் கேடும் இது வெளிப்படையா வந்தனால எண்ணுவமை. உயர்ந்த ஆ விகுதி வந்திருக்குது பெயரச்சம். வாடாத ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அடுத்து விடைக்கேற்ற வினா அமைத்தல். பரதன் வரவு கேட்டு குகன் வெகு உண்டான். கீழே இருக்க 4 கொஸ்டினை வாசித்து பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சலாம். குகன் ஏன் வெகு உண்டான். திருக்குறள் ஓர் அற இலக்கியம் அப்படின்னா திருக்குறள் என்பது எந்த வகை இலக்கியம். உடற்பயிற்சி உடலை வலிமையாக்கும். உடற்பயிற்சி செய்வது. உடற்பயிற்சினா நன்மை உண்டாதன வராது. உடற்பயிற்சியின் பலன் யாது. அடக்கம் முதலிய குணங்கள் அமைந்த ஒன்று பெண்மையாகும். பெண்மையாவது யாது. நத்தையின் வயிற்றில் முத்து பிறக்கும். இதில் நத்தை என்பது ஒரு அக்ரிணை, அதனால எதன் வயிற்றில் முத்து பிறக்கும்ன்றது தான் வரும். இங்கே யார் எங்கு எவர் இதெல்லாம் வராது.
ஆம் குழந்தையை தாளாட்டுவதும் வாய்மொழி இலக்கியமாகும். இதில் ஆன்சரில் ஆம் அப்படின்ற வந்தனால நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஆமா இல்லையான்ற மாதிரி வரணும். அப்போ குழந்தையை தாளாட்டுவதும் வாய்மொழி இலக்கியமா அப்படின்னு கேட்கணும். மரம் வளர்ப்பு மண்ணரிப்பை தடுக்கிறது, மழை பொழிவை கூட்டுகிறது. மரம் வளர்ப்பதன் பயன் யாது? சித்த வைத்தியத்தில் உணவும் மருந்தும் ஒன்றாகவே வியக்கத்தக்கது. சித்த வைத்திய சிறப்பு யாது? நாவல், சிறுகதை முதலான புத்தியிலக்கிய நூல்கள் மேனாட்டார் வரவால் தமிழுக்கு கிடைத்தன. தமிழுக்கு யாரால் எவ்வகை புத்தியிலக்கியங்கள் கிடைத்தன? உழைப்பே உயர்வு தரும். எது உயர்வு தரும்? மாதங்களில் சிறந்தது மார்கழி. மாதங்களில் சிறந்தது எது? உலகம் பெரிய ஓட்டப்பந்தயம் நடக்கும் இடமாக உள்ளது. உலகம் எப்படி உள்ளது? மைதானத்தில் குதிரைகள் ஓடுகின்றன. இதில் குதிரைகள்ன்றது அக்ரிணை பன்மை, அதனால எவை ஓடுகின்றன அப்படின்னு தான் வரும். மைதானத்தில் எவை ஓடுகின்றன? செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி. ஆவார். செக்கிழுத்த செம்மல் யார்? திருக்குறள் முப்பால் என போற்றப்படுகிறது. குறள் எங்கனம் போற்றப்படுகிறது? நன்றி.